மக்களே நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன். சபரிநாதன் வந்து கிரெடிட் கேம் விளையாடுறாரு அப்படின்னு சொல்லி. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் என்ன செஞ்சாலும் சரி, இவர் வந்து நான் தான் இதை பண்ணேன், நான் தான் செஞ்சேன் அப்படின்றத வந்து சொல்லிக்கொண்டே இருப்பார். ஸோ இது வந்து மக்கள்கிட்ட வந்து நான் ரொம்ப நல்லவன் அப்படின்றத காட்டிக்கிறதுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை எல்லாத்துலேயும் பண்ணுறது தான் ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி தான் கம்ருதீன் அவர்களை பற்றி சபரிநாதன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு காலையில் விக்ரம் கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்காப்புல. அது என்ன அப்படின்னா, இவனுக்காக நான் விட்டு கொடுத்தேன், அதனால தான் அவன் இங்கே வந்தானே, அதாவது கேப்டன்சி டாஸ்க்லேயே வந்தான், இல்லைன்னா அவன் வந்திருக்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி வந்து பேசியிருக்காங்க. ஸோ இது வந்து இருக்கிறதுலே மிக மோசமான ஒரு விஷயம். ஸோ அதெல்லாம் என்ன, ஏன் இப்படி சபரிநாதன் பேசினார், இது சரியா தவறா அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இன்று வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு கேப்டன்சி டாஸ்க் வந்து நடந்தது. அதில் சபரிநாதன், கம்ருதீன், அதுக்கப்புறம் கனி, இவங்க 3 பேர் வந்து செலக்ட் ஆயிருந்தாங்க. இதில் சபரிநாதனும் கனி அக்கா அவர்களும் எல்லாராலையும் செலக்ட் செய்யப்பட்டு இவங்க தான் வந்து எங்களை ஆட்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் செய்யப்பட்டதுனால வந்தவங்க. இன்னொன்று, கம்ருதீன் அவர்கள் இந்த வாரத்தோட வீக்லி டாஸ்க் வந்து இருந்துச்சு இல்லையா, த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்கில் வெற்றி பெற்று கேப்டன்சி டாஸ்கில் பங்கு பெறலாம் அப்படின்றதுக்காக வந்த ஒரு ஆள். ஸோ ஒட்டு மொத்தமாக 3 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு டார்கெட் பண்ணுறாங்கன்னா, நம்மளுடைய கம்ருதீன் அவர்களை தான் டார்கெட் பண்ணுறாங்க. குறிப்பாக ரம்யா எடுத்ததும் வந்து பார்த்திங்க அப்படின்னா குத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவதாக சுபிக்ஷா, டாஸ்க் வரும்போது டாஸ்க்குக்காக போயிட்டு இருக்கும்போது எடுத்துகிட்டு வந்து குத்திட்டாங்க. ஆக்சுவலாக அது வந்து யாருடைய தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ருதீனுடைய தப்பு தான். ஏன்னா அவர் வந்து யாரையும் குத்தாமல் பார்த்துருந்துருக்கணும் ஒன்று. ரெண்டாவது, டாஸ்க் அப்படின்னு சொல்லி வந்தால் கூட எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவுக்கு போனதுக்கப்புறம் இவர் போயிருந்தாருன்னா யாரும் குத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இவர் வந்து டாஸ்க் அப்படின்னு சொன்ன உடனே இவர் ஃபஸ்ட்டு வந்து கிளம்பிட்டாப்புல, அதனால் சுபிக்ஷா எடுத்து குத்திட்டாங்க. ஸோ அதனால் பசரும் அடிச்சிருச்சு, 2 குத்து வாங்கிட்டாப்புல. 3வது குத்து கோவப்பட்டு உள்ளர போயிட்டார் ரெஸ்ட் ரூமுக்கு. ஏன், எதுக்காக இப்படிலாம் பண்ணுறீங்க, இந்த மாதிரிலாம் முதுகுலாம் குத்தாதீங்க, இப்படிப்பட்ட கேமே வேணாம், இது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்ட்டு இவர் வந்து ரெஸ்ட் ரூம் வந்து போயிட்டாப்புல, யாரன்னா குத்திக்கோங்கடா அப்படின்னு சொல்லி. அந்த நேரத்தில் போய் ஆதிரை வந்து குத்திட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரச்சனையே வந்து நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க் நடக்குது. டாஸ்க்னால் அந்த பேஷன் ஷோ டாஸ்க்கெல்லாம் வந்து நடக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அதாவது ஆதிரை அவர்கள் வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க இல்லையா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து ஓடிட்டே வந்து இருந்துகிட்ருக்கு. இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அவங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை நடந்துச்சு அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த சண்டையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கம்ருதீன் அவர்கள் வந்து சொல்லியிருப்பாப்புல. அது ஆக்சுவலாக கரெக்டான ஒரு விஷயம். அந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், நீங்கள்லாம் ஓட்டு போட்டு ஒன்றும் நான் வந்து இந்த இடத்துல செலக்ட் ஆகி வரல கேப்டன்சி டாஸ்க்குக்கு. நான் கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு 18 பேரில் ஒரு ஆளாக வந்து நின்றுட்டுருக்கேன். ஸோ அதனால் அதுக்காவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க அப்படின்னு சொல்லி கம்ருதீன் வந்து சொல்லியிருப்பாப்புல. அதுக்கு வந்து அப்படியெல்லாம் வந்து முடியாது, இதுதான் டாஸ்க்கு, நான் இப்படி தான் விளையாடுவேன் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அது ஆதிரை சொன்னது கரெக்டு, கம்ருதீன் கேட்டதும் கரெக்ட். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காப்புல. ஸோ அப்படி இருக்கும்போது கொஞ்சம் மெச்சூராக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல. அவங்க போய் குத்திட்டாங்க. அது கேம் இஸ் அ கேம் அப்படின்ற மாதிரி கேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி ஓடிடுச்சு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் சேதுபதி அவர்களை பிடிச்சி இழுத்து வச்சு பேசிட்டாப்புல நம்மளுடைய கம்ருதீன். என்ன சொன்னார்னா, ஆமாம் நீ வந்து விஜய் சேதுபதிக்கே மரியாதை கொடுக்க மாட்டேன், அப்புறம் எப்படி எனக்கு கொடுப்பேன், என்னுடைய கேமுக்கு கொடுப்பேன் அப்படின்னு கேட்டோடனே, ஆமாம் கொடுக்க முடியாது, என்னப்போ அப்படின்னு சொல்லி ஆதரவு சொல்லியிருந்தாங்க. இதில் கம்ருதீன் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார், நான் முன்னாடியே சொன்னேன். அது என்னென்னா, இவங்கள மாதிரி நான் ஓட்டிங் வந்து வாங்கிட்டு வரல கேப்டன்சி டாஸ்க்கு, நான் வந்து கஷ்டப்பட்டு விளையாடி வந்திருக்கேன் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்லியிருப்பாப்புல. அந்த இடத்துல தான் கனி அக்கா, அதுக்கப்புறம் நம்மளுடைய சபரிநாதன் எல்லாருமே இருக்காங்க. இப்போ இந்த டிஸ்கஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் விக்ரம் அவர்களுக்கும் சபரிநாதன் அவர்களுக்கும் நடைபெற்றுருக்கு. என்ன கான்வர்சேஷன் அப்படின்னா, இந்த கம்ருதீன் பேசுகிறதெல்லாம் ரொம்ப தப்பு, பார்வதி பண்ணுறது அதை விட தப்பு, இப்போ நான் வந்து எதிரியாக நினைக்கணும் அப்படின்னு நினச்சா கூட அதுக்கு சில தகுதிகள்லாம் இருக்குது, ஸோ அந்த லெவலுக்கு கூட நான் வந்து வச்சு பார்க்கல பார்வதி அப்படின்னு சொல்லி சபரிநாதன் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. விக்ரம் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவனுங்க என்னடா ஒரு சாதாரணமான ஒரு டாஸ்க் மாதிரியே பார்க்க மாட்டேங்கிறாங்க, டாஸ்க்கே அதுதான், அந்த டாஸ்க்கே அவன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறான், கேட்டால் முதுகில் குத்திட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். இதெல்லாம் சரியே கிடையாது. அதுக்கேற்ற மாதிரி அந்த பொண்ணு ஏற்றி விடுற மாதிரி இவனும் வந்து ஆடிட்டுருக்கான். அதில் வந்து பாரு, அவன் வந்து வார்த்தைகளை எப்படி யூஸ் பண்ணுறானே, நான் ஒன்றும் வந்து ஓட்டு போட்டு வந்த ஆள் கிடையாது கேப்டன்சி டாஸ்க்கு, நான் வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வந்தேன் அப்படின்லாம் வந்து சொல்கிறேன், இதெல்லாம் ரொம்ப டூ மச்சாக இருக்கு மச்சான் அப்படின்ற மாதிரி விக்ரம் வந்து சொல்லிட்டு இருக்காப்புல. இப்போது சபரிநாதன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் கேம் வந்து விளையாடுறாரு இந்த இடத்துல. ஓகேங்களா, என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் ஆஸ் தட் அப்படின்ற மாதிரி சிம்பிளாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் வந்து அவனுக்கு விட்டு கொடுத்ததுனால, நான் போய் அந்த ஸ்லாட்டில் அவனுடைய ஃபோட்டோவை வச்சதுனால தான் அவன் வெற்றி பெற்றான் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து சொல்கிறார். ஓகேங்களா, நான் விட்டு கொடுத்து
நான் அவனுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் ஸ்லாட்டில் வச்சதுனால தான் அவன் வந்து வெற்றி பெற்றான். ஆல்ரெடி பேசி வச்சது தானே எல்லா விஷயங்களும். ஆனால் இப்போ வந்துட்டு நான் கஷ்டப்பட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் அவர்களை வந்து சபரிநாதன் வந்து சொல்கிறாப்புல. ஆக்சுவலாக அப்படி தான் நடந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம், இவங்களுக்குள்ளே இவங்க பேசி வச்சுக்கிட்டாங்க. யார் வந்து தலைவராகணும், நமக்குள்ளே நம்மளே வந்து தலைவர் ஆகிக்கலாம், அது யாராக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசினாங்க. அதே மாதிரி ஸ்லாட்டில் கமருதீனுடைய ஃபோட்டோவை எடுத்துகிட்டு போய் உள்ளர வச்சதும் வந்து சபரிநாதன் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. இதில் பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சபரிநாதன் நான் ஸ்லாட்டை எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ வச்சதுனால தான் கமருதீன் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்கிறது, நாங்கள் முன்கூட்டியே பேசி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் கேம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போது ஒருத்தன் வந்து கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வரட்டுமே. இப்போ கமருதீனோ இல்லை துஷாரோ இல்லை வினோத்தோ இல்லை திவாகரோ யாரோ ஒரு ஆள் கஷ்டப்பட்டு ஜெயிச்சு வரட்டுமே. நீங்கள் என்ன பண்ணீங்க, நாங்கள்லாம் கேட்டால் குரூப் கேம் வந்து விளையாடல, ஃபேவரட்டிசம் பண்ணல அப்படின்றது டாக்கும் இவங்களே பேசிக்கிறாங்க. விக்ரமும் சபரிநாதன் 2 பேருமே வந்து பேசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் இவங்க குரூப்பாக தான் ஒரு கேம் ப்ளே பண்ணாங்க. எப்படி பார்த்தாலும் சூப்பர் டீலக்ஸ்லேருந்து யாரும் அடிச்சிடக்கூடாது அப்படின்றதுல குரூப்பாக இருந்து வேலை செஞ்சாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அண்டு கமருதீனுடைய உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் அவர் செலக்ட் ஆகி வர்றதுக்கான உழைப்புன்னு ஒன்று இருக்குல்ல, அப்படியே ஒரு உழைப்பு இல்லை போடலை அப்படின்னா அவர் எவிக்ட் ஆகி வெளியே போயிருக்கணுமே. அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஃபேவரட்டிசம் பார்க்காம குரூப்பிசம் பார்க்காம நம்ம ஜெயிக்கக்கூடாது, அவங்க ஜெயிக்கக்கூடாது, நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விளையாடாமல் இருந்திருக்கணும். அட்லீஸ்ட் வேறு ஒரு ஆட்களை நீங்கள் ரொம்ப டஃப் பண்ணி அவங்கள விளையாடவாது விட்டுருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணல. கேட்டால் வந்து எல்லாத்தையும் பண்ணிவிட்டு எல்லாம் நாங்கள் தான் பண்ணோம், நானே அவனுடைய ஃபோட்டோ வைக்கல அப்படின்னா அவன் ஜெயிச்சிருக்க மாட்டான் அப்படின்றதெல்லாம் வந்து எந்த விதத்தில் நியாயம் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சத்தியமாக தெரியலப்பா. எப்பா நான் என்ன ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், அவங்களுடைய கேமை அவங்கவுங்க விளையாடிட்டா இவ்வளோ பிரச்சனையே கிடையாது. உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு டீல் போட்டு நீங்கள் ஒட்டு மொத்தமாக எதுக்குறேன் அப்படிங்கிற பேரில் வந்து குறிப்பாக நீங்கள் செயல்பட்டு அதுக்கப்புறம் கமருதீன் ஜெயிச்சு வந்தால் என்னால் தான் ஜெயிச்சான் அவன், நான் தான் அவனுடைய ஃபோட்டோ வச்சேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நியாயமா? அது நியாயமே கிடையாது. அந்த ஒரு விஷயத்தை வந்து சபரிநாதன் பண்ணுறாரு. இங்கே மட்டும்தான் பண்ணுறாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது, எல்லா இடங்கள்லையும் பண்ணுறாப்புல. இப்போது அந்த ஃபிசிக்கல் டாஸ்க் வரும்போது கீழே விழுந்து அடிப்படுறவங்க இருக்காங்க. இப்போ துஷாரு, ரம்யா, சுபிக்ஷா, இவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட் ஆளாக போய் நிற்கிறது வந்து சபரிநாதன். அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் நான் மட்டும்தான் நிற்பேன் அப்படின்னு சொல்கிறது பெரிய தப்பு. அங்கே பாருங்கள், அவர் போய் எந்த இடத்துலனா போட்டோம், யாருக்கானா போட்டோம், போய் நிற்பாப்பில். யாராவது கூட்டம் போடுறாங்க, யாராவது வந்து கேட்குறாங்கன்னா அதில் ஒன்றும் பிரச்சனை, போங்க நீங்கள் போங்க நான் பார்த்துக்கிறேன், போங்க அப்படின்னு சொல்லி போங்கன்னு அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரெடிட்டாக எடுத்துக்கிறது. ஓகே, நான் தான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்றதையும் வெளிப்படி எந்த இடத்துல சொருகணுமோ அந்த இடத்துல சொருகிறது. இதில் இன்னொரு கான்ஃப்ளிக்ட்டும் வந்து இருக்குது. அது என்ன தெரியுமா, கனியக்கா இருக்காங்கல்ல, கனியக்காவும் சபரிநாதனும் மாறி கேம் விளையாடிக்கிறாங்க. கேம் எந்த மாதிரி கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களை முட்டாளாக்குற ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். ரீசன் என்னென்னா, கமருதீனை அங்கே 2 பேர் குத்திட்டாங்க. இவர் சபரிநாதன் போய் ஒரு குத்திருப்பாப்பில் தெரியுமா, டாஸ்க் வந்து நடக்கிறதுக்கு முன்னாடி போயிட்டு யாருக்கும் தெரியாமல் குத்திருப்பாப்பில். அது யாருக்குன்னு தெரியாமலாம் நடக்கலை. ஆக்சுவலாக சொல்லப்போனால் கனியக்காவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஓகேங்களா, கனியக்கா கிட்ட சபரிநாதன் வந்து சொல்லியிருக்காப்புல, அக்கா நான் இப்போ குத்த போகிறேன், உங்களுக்கு ஓகேவான்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சரி ஓகே நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு கனியக்கா பர்மிஷன் கொடுத்ததுக்கப்புறம் சபரிநாதன் போய் குத்திருக்காப்புல. டே எப்பா, அப்புறம் எதுக்குடா இந்த கேம் வைக்கிறது? இப்போ நீங்களும் அவங்களும் வந்து பேசி வச்சுக்கிட்டு ஒரு கேமை வந்து நீங்கள் இப்படி தான் விளையாடணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்குள்ளேயே விளையாடிக்கிறதுக்கு அப்புறம் எதுக்கு இந்த கேம் வைக்கிறதுன்னு நான் கேட்குறேன். இப்போ அந்த ஃபிசிக்கல் டாஸ்க் கொடுத்தாங்களே, த மாஸ்க் அப்படிங்கிற ஒரு டாஸ்க்கு, அந்த டாஸ்கில் 3 பேர் இருந்தாங்க இறுதியில். ஓகேங்களா, 1 கமருதீன், 2வது துஷார், 3வது வந்து பார்த்திங்கன்னா சபரிநாதன். ஸோ இந்த 3 பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கும் பொழுது பிக் பாஸ் அவர்கள் ஒரு வார்த்தை வந்து கேட்குறாப்புல. என்ன அப்படின்னா, ஒன்று நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக கஷ்டப்பட்டு விளையாட போகிறீங்களா, விளையாடி ஜெயிக்க போகிறீங்களா, இல்லை உங்களுக்குள்ளேயே பேசி வச்சுக்கிட்டு யார் தலைவர்னு சொல்ல போகிறீங்களா அப்படின்னு கேட்டாப்புல. இது வந்து ஆக்சுவலாக வந்து கேட்குற விதமாக கேட்கல, இதில் செருப்பை கழட்டி அடித்த மாதிரி தான் வந்து கேட்டாப்புல. ஏன்னா அந்த மாதிரி தான் இவங்க வந்து விளையாடிட்டு இருந்தாங்க. இவங்களுக்குள்ளே இவங்க பேசிக்கிட்டு அடுத்த ரவுண்டு நீ போய் உள்ளர வை, அடுத்த ரவுண்டு நான் போய் உள்ளர வைக்கிறேன். என்னடா கேம் விளையாடுறீங்க, சுத்தமாக புரியல. இங்கே என்னடான்னா கனியக்கா வந்து தடுக்கணும், ஆக்சுவலாக அவங்க குத்தாமல் இருக்கிறத வந்து தடுக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயத்த பண்ணாமல் சரி பரவாயில்ல நீங்கள் குத்திக்கிறதுனா குத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி இவங்க திரும்பிக்கினாங்களாம். சபரி போய் குத்துனாங்களாம். என்னடா கேம் விளையாடுறீங்க, என்னடா விதவிதமாக பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. கேட்டால் சபரிநாதா எனக்கு என்னமோ இது வந்து சரிப்பட்டு வர்ற மாதிரி எனக்கு வந்து தெரியல. ஆக்சுவலாக வந்து இவங்க இப்படி மாதிரி ஃபேவரட்டிசம் மாதிரி தான் வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எது வேணால் இருக்கட்டுமே, நீங்கள் வந்து குரூப்பாக விளையாடினீங்க, பிக் பாஸ் ஹவுஸ்லேருந்து விளையாடுங்க 2 பேரும். ஸோ உங்களுக்குன்னு ஒரு தனி டாஸ்க் வருது, அதுவும் தலைவர் டாஸ்க் வந்து வருது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் கேட்டாராம், இவங்க வந்து ஓகே நீங்கள் குத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி திருப்பிக்குவாங்களாம். இவர் போய் வந்து குத்திட்டு வருவாராம்.
என்னடா நியாயம் இது அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதே மாதிரி பிக் பாஸோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சிறப்பு மீடியா 2.0 அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். அதை தான் இந்த வீடியோக்கு ஒரு 1000 லைக்னு எதிர்பார்த்துறோம். ஸோ லைக்கை போட்டிருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். நன்றி, வணக்கம்.